பிளைனா டீ போடுப்பா. அதாவது ஸ்ட்ராங்கா டீ போடுங்க. லைட்டா ஒரு டீ கொடுங்க. சரி, மீடியமா டீ போடுங்க. ஏப்பா 4 பேர் ஒரே ஃபேக்டரியில தானே வேலை செய்றீங்க, ஒரே மாதிரி டீ குடிக்க மாட்டீங்களா? அது எப்படி? உங்க வாய் என் வாய் ஒண்ணா? இல்லப்பா, தனித்தனி தான். டேய், சிங்கிள் டீலயே உங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லையே, அப்புறம் எப்படா அந்த நாடு முன்னேறும்? ஏப்பா கடைக்கு ஓனர் யாரு? ஏன் நீ கொஞ்ச நேரம் ஓனரா இருக்கீங்க? டேய், இந்த நக்கலெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. என்ன சொல்ற? கடை ஒரே நூலா இருக்கு. நீ குடுக்குற 50 காசுக்கு நூல் வராம ஜட்டி பனியன் நாயுடுகால் பாடி எல்லாமா வரும். போடா. இந்த கடையில வடையை தர வேற ஒண்ணு இருக்காதுப்பா. ஏன்பா யாருப்பா இங்க கேண்டீன் முதலாளி? டேய், என்ன கிண்டல் பண்றீங்களா? யார் வந்தாலும் எவன் முதலாளி கேக்குறீங்க? என்ன பார்த்தா கிளீனர் மாதிரியா தெரியுது? டேய், நீ ஏதோ முதலாளின்னு சொல்லி வச்சியடா? ஐயோ அண்ணே, சத்தியமா அப்படி சொல்லல. எப்படி அவன் கேக்குறான்? டேய், இந்த கடைக்கு நான் தான் ஓனர். இங்க வர லாப நஷ்டம் எல்லாம் எனக்கு தான். இங்க எது நடந்தாலும் நான் தான் பொறுப்பு. அப்ப வாங்க. ஏன் என்ன அடிச்ச? இவன் உன் வேலைக்காரன் தானே? ஆமா. இவன் என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணா? அம்மா உள்ள வாமா. இவதான் என் பொண்ணு. காலையில பால் வாங்க வந்தப்ப இவகிட்ட என்ன கேட்டான் தெரியுமா? என்ன கேட்டான்? பால் நீ கறப்பியா இல்ல உங்க அப்பா கறப்பாரான்னு கேட்டாரு. அதுக்கு நான் சொன்னேன், எங்க அப்பா இல்ல நேரத்துல நான் தான் கறப்பேன்னு சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னாரு, மாட்டுக்கு திடீர்னு பேச்சு வந்துருச்சுன்னா அது என்ன பேசும் தெரியுமான்னு கேட்டுட்டு சொன்னாரு. சீ, வெக்கமா இருக்கு. பாரியா, என் பொண்ணுக்கு பால் உணர்ச்சியை தூண்டுறாயா இவன். அதுக்கு ஏன் என்ன அடிச்ச? முதலாளி ஒழுங்கா இருந்தா தொழிலாளி இப்படி எல்லாம் செய்வானா? ஐயோ, அவனை ஒழுங்கா அடிச்சு வளர்த்திருந்தீன்னா இந்த மாதிரி எல்லாம் நடந்திருப்பானா? இனிமையாவது அவனை ஒழுங்கா இருக்க சொல்லு. வாமா போலாம். போயா, ஊர்ல நடந்து போச்சா? சரியா நாடு. தம்பி 1 மினிட். உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். வா. போங்க 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 போங்க, எல்லாம் போங்க, எல்லாம் போங்க. அன்னைக்கு ஜாதி சண்டை இழுத்து விட்டு அடி வாங்க வச்ச, இன்னைக்கு பால் உணர்ச்சி தூண்டு விட்டு அடி வாங்க வைக்கிறியா? என்ன பார்த்தா உனக்கு இடிச்சு வாங்கின இடிச்சு வாங்கின உன்னை இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன். அது ஒரு மாசத்துக்கு முன்னாடி போட்ட உடனே, அதனால அடிக்காதீங்க. உனக்கு ஸ்பெஷலா வடை போட்டு அடிக்கணும். ஐயோ வா, ஐயோ வாய்க்க வாடா வாய்க்க. நிறுத்துங்கண்ணே, சத்தியமா இனிமே உங்கள்கிட்ட அடி வாங்க மாட்டேன். அப்பா, இனிமே உங்களால அவனை அடிக்கவே முடியாது. டேய் பாவம், உங்க அடிக்க பயந்துட்டு அவர் இப்படி ஆயிட்டாரு. அப்படி என்ன ஆயிட்டான் அவன்? போய் பாரு. சாமியே சரணமையப்பா. இங்க பாருங்க, இனிமே டே போட்டு கூப்பிட கூடாது. வாங்க சாமி, இருங்க சாமி, உட்காருங்க சாமி, எந்திரிங்க சாமி, அப்படிதான் சொல்லி கூப்பிடணும். டே போட்டு கூப்பிட்டீங்க அப்புறம் ஐயப்ப கோவிச்சுக்குவாரு. எல்லாரையும் சாமி சாமின்னு கூப்பிட்டு குருவிக்காரன் சபரிமலைக்கு மாலை படவும் அவனை எல்லாரும் சாமி சாமின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவனை பார்த்து தான் இப்படி ஆயிட்டேன். நான் என்ன உங்களை வேணும்னா சாமி அடிக்கிறேன்? நீங்க அடி வாங்குற மாதிரி நடக்கிறீங்க சாமி, அதனால நான் உங்களை அடிக்கிறேன் சாமி. இனிமே அப்படிலாம் நடக்க மாட்டேன் சாமி. சரி சாமி, கலெக்ஷன் எடுங்க. அதெல்லாம் செலவாய் போய் சாமி. மாலை, ட்ரெஸ், அன்னதானம் இதுக்கெல்லாம் ஏது பணம்? அது என்ன சாமி, ஏன் காசு எடுத்து நீங்க அன்னதானம் பண்ணிருக்கீங்க? சாமி, மாலை போட்ட உடனே 50 பிச்சைக்கார சாமிக்கு சோறு பண்ணு சாமி. ஓஹோ, பிச்சைக்கார சாமிக்கு சோறு போடுற அளவுக்கு நீங்க லட்சக்கார சாமி ஆயிட்டீங்க. அது சரி சாமி, மலைக்கு எப்ப போறீங்க? ஐயப்பன் எப்ப கூப்பிடாரோ அப்பதான் போவேன். ஐயப்ப என்ன உங்களை லெட்டர் போட்டு கூப்பிடுவாரா இல்ல எஸ்டடியில் கூப்பிடுவாரா? அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும் சாமி. என்ன சாமி? குடுப்பனை. ஆமா சாமி, ஆமா சாமி. சாமியே சரணமையப்பா. சாமியே சரணமையப்பா. அண்ணன் சாமி. தம்பி சாமி, நான் அண்ணன் சாமி இல்ல சாமி, குருசாமி. சாமி டு சாமி அடிச்சா அது தப்பில்ல சாமி. ஐயோ ஐயோ சாமி, இந்த ஐடியா யார் சாமி சொன்னது? சாமி இங்க வாங்க சாமி. ஒண்ண மட்டும் இந்த மனசை திடமா வச்சுங்க சாமி. நீங்க என்ன வேஷம் போட்டாலும் அது நம்ம கிட்ட அடி வாங்குற வேஷமா தான் சாமி இருக்கும். சாமி கொஞ்சம் பெண்டிங் ப்ளீஸ். சாமி பெண்டிங் ப்ளீஸ். சாமியே சரணமையப்பா.